வீடுகளில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தமிழக அரசு அதற்கான பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதால் இதில் பொதுமக்கள் பலரும் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் மாடித்தோட்டம் அமைப்பதில் பெண்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். அனைவரது இல்லங்களிலும் காய்கறி இல்லாமல் சமையலே இல்லை என்பது கண்கூடான உண்மை. ஆனால் அண்மை காலமாக வயல்களில் ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதால் காய்கறிகள் பசுமையாக கிடைத்தாலும் அவை நச்சுத்தன்மை கொண்டதாக உள்ளது என பல்வேறு தரப்பிலும் புகார்கள் கூறப்படுகின்றன. இதனால் தற்போது இயற்கை உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்படும் காய்கறிகளை மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். ஆனால் இவை போதுமான அளவிற்கு கிடைப்பதில்லை என்பதால் மாடித்தோட்டங்கள் மூலம் காய்கறி பயிர் சாகுபடி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அரசு தோட்டக்கலைத்துறை மூலம் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் பலனாக ஏராளமானோர் தற்போது மாடித்தோட்டம் அமைத்து இயற்கை முறையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். சென்னையிலும் இதுபோன்ற மாடித்தோட்டங்கள் அமைப்பதில் பெண்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அரசு தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களில் மாடித்தோட்டம் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படுவதால் தங்களுக்கு அது பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என பொதுமக்கள் கூறுகின்றனர். வெளியில் போயிட்டு இந்த காய்கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் 1-2 செடி வச்சு நாங்கள் வளர்த்து அந்த காய்கறிகளை நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மாவும் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. கடையில் நம்ம பொருள் வாங்கினா அதில் கெமிக்கல் கலந்துருக்கு, சாயம் போட்டிருக்காங்க. அந்த பொருளால் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ஒத்துக்கலை. நாங்கள் வீட்லேயே வளர்க்குறதால அது பசுமையாக எங்களுக்கு கிடைக்குது. அதோடைய முழு பலனும் எங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி கீரைங்க காய்கறிங்கெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம தோட்டத்தில் விளையிறத பார்க்குறதால விரும்பி சாப்பிட்றாங்க. இது கொண்டு வந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தமிழக அரசு 2014ஆம் ஆண்டில் மாடித்தோட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாடித்தோட்டம் என்பது நமது வீடுகளில் இருக்கும் மாடியில் இயற்கை முறையில் காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்களை வளர்ப்பதாகும். முன்னிருந்த காலத்தில் வீட்டில் பின்புறம் இருக்கும் இடத்தில் தோட்டம் அமைத்து செடி கொடி மரங்கள் காய்கறிகள் ஆகியவை வளர்த்து வந்தனர். நமது தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு மாடித்தோட்டம் என்ற திட்டத்தை மக்களுக்காக அறிமுகப்படுத்தினர். இந்த திட்டத்திற்காக சுமார் 4,68,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாடித்தோட்டம் உபகரணங்களுள் மண்வெட்டு, கிண்டி, நீர் தெளிப்பான், 10 வகையான காய்கறி மற்றும் உணவுப் பொருட்களின் விதைகள், பாலித்தீன் பேக்ஸ், கிளவுஸ் போன்றவை வழங்கப்படுகிறது. இதனுடைய விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே ஆகும். இந்த மாடித்தோட்டமானது முழுக்க இயற்கை முறையில் வளர்த்து வருவதால் அந்த காய்கறியிலிருந்து நமக்கு முழுமையாக சத்து கிடைக்கிறது. அதனால் மக்கள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு இது வழிவகுக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் ஆர்த்தி.